ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா ஃபியூரியோ 12 தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூரியோ 12ங்கிறது நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஃபியூரியோ 7, அப்புறம் பார்த்துட்டோன்னா 11, 12, 14, 17 இருக்குது. நல்ல கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக இது வந்து ஒரு மிட் லெவல் ஐசிவின்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லலாம். இதில் வந்து என்ஜின்னு சொன்னோன்னா எம்டிஐ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் இஜிஆர் அப்புறம் எஸ்சிஆர் எல்லாம் சேர்ந்த டெக்னாலஜி தான் இருக்குது. டீசல் இன்ஜின் தான், 3500 சிசி இன்ஜின், 4 சிலிண்டரில் வருது. மெயினாக வந்து இந்த இன்ஜினோட ஹால்ஸ் பவர்னு பார்த்துட்டோன்னா 138 ஹால்ஸ் பவர் இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 525 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா இதோட ஃபியூவல் டேங்கு நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 190 லிட்டரில் பாலியூரேத்தன் டேங்கு கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 9லேருந்து 10 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லாங்க. அப்புறம் இதோட பேட்டரியும் பவர்ஃபுல் பேட்டரி தான், 380 ஏஹெச் டைப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் உள்ள டைமென்ஷன், அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொன்னோன்னா 250 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸை பொறுத்தவரை 5450 mm இருக்குது. கியர் பாக்ஸ் அதே மாதிரி 6 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. வண்டியில் முக்கியமாக கிளச்சி 362 mm கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங் டில்டபிள் டைப்பாக வந்துடுது. ஏசி வந்து ஆப்ஷனலாக இருக்குது. இப்போ ஏசி வண்டியும் எடுத்துக்கலாம், இல்லை ஏசி இல்லாமலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏர் பிரேக்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் ஆக்சிலை பொறுத்தவரை ஃபோர்ஜ்டு ஐபீம், அதாவது ரிவர்ஸ் எலியா டைப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீவ்ஸ்வரிங் வந்துடுது. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் தான். ஜேசி சுத்து கேபினோட வருது. கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் பாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பல்வேறு விதமான உபயோகத்துக்கு பயன்படுது இந்த வண்டி. முக்கியமாக வந்து எஃப்எம்சிஜி உணவுப் பொருட்கள் ஏற்றிட்டு போகிற மாதிரி, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், காமர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே கண்டெய்னர் டைப்பில் இருக்க மாதிரி இருக்குது. எஃப்எம்சிஜின்னு சொல்லும்போது அதில் வந்து ஏசி வச்ச மாதிரி செட்டப்பு, கூலிங் சிஸ்டம் எல்லாம் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டெய்னர்லேயே. அது வந்து கெட்டு போகாத மாதிரி மீன், இந்த மாதிரி அழுகக்கூடிய தன்மை உள்ள பொருள்கள், அதாவது ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு கொண்டு போகிற மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாடல். இது வந்து நிறைய உணவு தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் இது பயன்படுத்தப்படுது. இந்தியா முழுவதுமே இது நல்ல பரவல வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வண்டின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தோன்னா இதோட லென்த்துமே அது மாதிரி தான், 12 அடி அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல கஸ்டமைசபிளாக இருக்கனால நமக்கு தேவையான டைப்பில் எடுத்துக்கலாம். 22 ஃபீட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி. அதே மாதிரி அவரவர் தேவைக்கேற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணக்குள்ள அமைப்பு கொடுத்துருக்காங்க. வண்டியில் அடுத்ததாக சொல்லக்கூடியது வந்து இது வந்து BS6 OBD டெக்னாலஜி இருக்கனால வண்டி எவ்வளோ பொல்யூஷன் ஏற்படுத்துங்கிறதெல்லாம் ஆன்போர்ட்லேயே பார்க்க மாதிரி அமைப்பு தான் இருக்குது. குஷனிங் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். டிரைவர் ப்ளஸ்ஸு இது கூடவே இருக்கக்கூடிய கேபினில் அமைப்பு எல்லாமே, சீட்டிங் எல்லாமே நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி இதெல்லாமே நல்லா இருக்குது. இடவசதி இருக்குது. லெக் ரூம் நல்லா இருக்குது. ஹெட் ரூம் நல்லா இருக்குது. டில்டபிள் ஸ்டியரிங், அப்புறம் பார்த்தோன்னா மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஏசி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தேவைன்னா யூஸ் பண்ணது மாதிரி. ஹெட் ரெஸ்ட்டு ரியரில் பார்க்குற மாதிரி உள்ள ஓப்பன் விண்டோ டைப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது வண்டியோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும், அதோட டேஷ்போர்டு ஸ்டைல், அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வைக்கக்குள்ள செட்டப் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதோட கிளஸ்டர் இதெல்லாமே நல்லாயிருக்கும். விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. வண்டி வந்து இன்டீரியர்லேருந்து அவுட்டர் எக்ஸ்டீரியரில் பார்க்கும்போது நல்ல ஒரு இதில் இருக்குது. இதில் வண்டியில் உள்ள இது எல்லாமே கார் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் கொடுத்துருக்காங்க. கார் மாதிரியே ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல லக்ஸூரியஸ் இதில் தான் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸும் அதே மாதிரி தான் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த சுவிட்ச் என்ன பர்பஸுக்குங்கிறத அதை கிளியராக மென்ஷன் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள சிக்னல் எல்லாமே இருக்குது, பார்த்து ஆப்ரேட் பண்ண மாதிரி. ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி தான் இந்த வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல முக்கியமான ஒரு இதுன்னு சொன்னால் டயர் இதெல்லாமே நல்ல இது பெருசாகவே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 டயர் இருக்குது. 8.25 R20 டைப்பு வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாம். நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி, மகேந்திராவோட நம்பிக்கையை பெற்ற வண்டின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு சரியான காம்படிஷன் இருக்கக்கூடியது என்னென்னா டாட்டா 1212 LPT, அப்புறம் அசோக் லேலண்ட் பாஸ் 1215 HB, ஈச்சர் ப்ரோ 2110, பாரத் பென்ஸ் 1215 R, இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே இதுக்கு காம்படிட்டர் இருந்த போதிலும் இது வந்து மெயினாக வந்து மகேந்திராவோட நம்பிக்கை, அதோட ரிலையபிலிட்டி இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பல்வேறு விதமான உபயோகத்துக்கு இந்த வண்டியை பயன்படுத்தலாம். ஏன்னா இது கஸ்டமைசபிள் பாடியாக இருக்கனால. ஸோ தேவைக்கேற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி நல்ல பராமரிப்பு செலவுலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 23 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.